பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு இந்த கலவை வெங்கட் மற்றும் ஸ்ரீ குரு என்ற இருவருடைய மத்தியில் இருக்கின்ற அந்த ஒரு சேட் 8 எபிசோடு இருக்கிறது. நாம் 5 பார்த்தோம், 5 விளக்கத்தையும் வைத்தோம், அதற்கு நம்முடைய கேள்விகளை வைத்தோம், அவர்களுடைய பதிலும் கொடுத்தோம். நம்ம இன்றைக்கு 6வது எபிசோடு. அவர்களுடைய நோக்கமே கிறிஸ்துவம் என்பது பொய், கிறிஸ்து என்பது பிறக்கவில்லை, பைபிளு கதையெல்லாம் கட்டமைக்கப்பட்டது. அதுதான் இந்த 8 எபிசோடு. அதை நாம் அவர்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதிலை கொடுத்து நாம் நம்முடைய புராணங்கள் இருந்த கேள்வி நம்ம வைக்கிறோம். இது உண்மையா, இது பகுத்தறிவா, இது சயின்ஸா, விஞ்ஞானமா, சரித்திரமா? அதுக்கு எவனுமே பதில் போடவே இல்லை. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் வைக்கிறோம். ஆனால் நம்முடைய பதில் நீங்களே பார்க்கலாம் கமெண்ட்ஸில். ஒருத்தனம் ஒரு மானமுள்ள ஒரு ஹிந்து விசுவாசத்தில் இருக்கிறவன் இருந்தால் அதற்கு அவன் பதில் வைக்க வேண்டும். ஆனால் இல்லையே, ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு விதமாக தானே சொல்லியிருக்கு. அதனால் எதை நம்புறது? அதான் இந்துக்களில் கேள்வி கேட்கக்கூடாது. பிராமணன் சொல்லுவான், ஏன்னா முகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவன் சூத்திரன் பஞ்சமனும் கேட்கணும், ஏன்னா பாதத்திலிருந்தும் தீண்ட தகாதவருமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால், இந்த பொய்யர்கள் கொடுக்கின்ற இந்த வீடியோ போட்ட சில மணி நேரம், சில நாள்னு சொல்லலாம், ஆயிரக்கணக்கான வியூவர்ஸுங்க போகிறாங்க. அவங்க அவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க, அவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு வன்மத்தோடு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை பற்றி பேசணுன்னு. ஆனால் நாம் அதற்கு சரித்திர ரீதியாகவும் வசனத்தின்படியும் திட்டம் தெளிவான பதில் கொடுத்தும் நம்முடைய ஜனங்கள் அது பார்க்கறதுக்கு விருப்பமில்லை. இது ஷேர் பண்ணக்கூடிய விருப்பம் இல்லை. ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும், எவ்வளவு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் வேணும் என்று போடுறவங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த காலத்தில் எல்லோரும் யூடியூப்பில் ஒன்று போடுறாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. ஆனால் இவ்வளவு முயற்சி செய்தும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை பார்க்க வேண்டும், இதை 4 பேர் இடத்துல சொல்ல வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் இதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பக்குவதை, இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஒரு மனதில் ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசத்தின் வைராக்கியம் என்பது நம் ஜனங்களுக்கு இல்லை. இப்பொழுது நம் ஜனங்களுக்கு வேண்டியது ஆசீர்வாதம், அற்புதம், ஐஸ்வர்யம், காலத்தோடு ஏடிஎம்மில் காசு வரும், அதை செய் இதை செய். இதுக்கு பின்னாடி தான் கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கே தவிர, ஒரு பக்கம் நம்முடைய எதிரிகளான இந்த நாட்டின்படி இந்துக்கள், முக்கியமாக இந்த ஆரியர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஆட்கள் எதிர்த்து பேசுகிறாங்க, செய்கிறாங்க. அப்போ நாம் அதை எதிர்த்து நிற்கணுமே என்ற சிந்தனை நம்முடைய ஜனங்களுக்கு இல்லவே இல்லை. இது 10 பேர் சொல்லணுமே என்ற சிந்தனை இல்லை. அவன் பாட்டு சொல்லுவான், நமக்கேன நம்ம வேலை செய்வோம், நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ளே வழியை பார்ப்போம். ஆனால் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய தேவனையும் என்னுடைய இரட்சகரையும் இப்படி பேசுகிறார்களே என்ற ஒரு ஆதங்கமோ வைராகியமோ நமக்கு இல்லை. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இது நம்முடைய ஒரு பொறுப்பு இல்லையா? 10 பேரிடத்தில் இது கொண்டு போய் சேர்க்கணும். என்ன அப்போ ஷேர் பண்ணுங்கள், உங்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஹிந்து நண்பர்கள் இருந்தால் காட்டுங்க, இதுக்குன்னா பதிலும் கேளுங்க. அப்படி தானே ஒரு ஒரு புரட்சி, விசுவாசத்தின் புரட்சி நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு காலத்தில் மணிகண்டன் பேசி அவன் இப்போ அட்ரஸ் இல்லாமல் ஆகிட்டான். ஆனால் அந்த நாட்களில் நல்லா சப்போர்ட் இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டு சில மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது 5000-6000 தாண்டி இருக்கும். நீங்கள் சிந்திங்க, அவ்வளவுதான். இப்போது இன்றைக்கு இந்த 6வது எபிசோடு, இந்த 6வது எபிசோடில் அவர் என்ன சொல்ல வரார்? பவுல் எழுதுனதுக்கும் மத்தாய் எழுதின சுவிசேஷனுக்கும் ஒன்றுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வரார். முரண்பாடு இல்லவே இல்லை. அவர் சொன்ன வசனத்தை எடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது பார்க்குறதால இந்துக்கள், அவரோடது பார்க்குறதால இந்துக்கள், அப்புறம் வசனம் தெரியாத கிறிஸ்துவலை பார்த்துட்டு பச்சை திட்டுவாங்களே தவிர கருத்தாக ஜெயிக்க மாட்டாங்க. முரண்பாடு என்றால் என்ன? ஒரே விஷயத்தை ஒருவர் ஒரு விதமாக சொல்கிறார், அதே விஷயத்தை இன்னொருவர் அவர் சொன்னதுக்கு நேர்மறையாக சொல்கிறார். அதுதான் முரண்பாடுன்றதுக்கு அர்த்தம். அப்படி ஒரு முரண்பாடு பைபிளில் இருக்கிற 66 புத்தகத்திலையும் உங்களால் எவனாலையும் காட்ட முடியாது. சும்மா ஒரு பொய்யை சொல்லி வசனத்தை புரட்ட சொல்லி இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர முரண்பாடாக உங்களால் காட்ட முடியாது. கருத்தாவோட நீங்கள் பேசணும். வசனத்தில் சொல்லியிருக்கிறத அப்படியே தான் நீங்கள் சொல்லணும் தவிர நீங்கள் கூட்டம் குறைக்கவும் கூடாது. தைரியம் இருந்தால் நீங்கள் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, இந்து சகோதரர்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, இப்போது இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நமஸ்காரம். பி குரு தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீயர். இன்று மீண்டும் நம்முடன் இணைகிறார் கலவை வெங்கட் அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். பழைய ஏற்பாடு, அதாவது ஜூயிஷ் பைபிள், அரௌண்ட் 600
500 BCE, அதாவது கிமு 500-600 ஆண்டு வாக்கில் எழுதப்பட்டதுன்னு. ஆஹா, தப்பா சொல்லிட்டான், கலவை வெங்கட் தப்பா சொல்லிட்டான், அது எழுதப்பட்டது 1100 BC அப்படின்னு அவர் கொந்தளிச்சிருக்கார். அது உங்களோட நம்பிக்கை? அது எங்களுடைய நம்பிக்கை இல்லை, அது சரித்திரம். எப்படி என்றால் மோசே எழுதுனது BC 600 அல்ல. BC 600 மோசே வாழவில்லை. மோசே வாழ்ந்த கால அளவு எப்போ? கிட்டத்தட்ட 1500 வருஷம் முன்னாடி. BC 1500 1600 தான் மோசே வாழ்ந்திருக்க வேண்டும். மோசே தான் வேதத்தினுடைய முதல் 5 புத்தகம் எழுதுவது. அதில் தான் நியாயப்பிரமாணங்களும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித குலத்தினுடைய சரித்திரம், அதாவது சிருஷ்டியினுடைய சரித்திரம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கும் சயின்ஸு ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஈவன் இந்த பிக் பேங் தியரியே அதில் இருக்குது, முதல் அதிகாரத்தில் இருக்குது. உங்களுடைய எந்த புராணத்தில் இருக்குது? மனுஷனுடைய சிருஷ்டியை பற்றி உங்களுடைய எந்த புராணம் என்ன சொல்லுகிறது? ஏதாவது சொல்கிறாங்களா? ஒன்றும் சொல்லலை. எடுத்த உடனே காமம், உடனே செக்ஸு, உடனே பிரம்மாக்கு நெட்டிக்கிட்டு நிற்கிது, உடனே அதை வந்து பூ மேலே ரோஸு மேலே ஊற்றுறாரு, மண்டையோடல ஊற்றுறாரு, மீன் வாயில் ஊற்றுறாரு, அப்படியே நதி மாதிரி பொங்கி வழியுது. இதுதான் உன்னுடைய சிருஷ்டியுடைய கதை. மனிதனை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு ஒரு புராணத்தில் சொல்லியிருக்கா? ஆனால் பைபிளை எவ்வளோ திட்டம் தெளிவாக இருக்குது. ஒரு சமத்துவம், ஒரு பிரதர்ஹுட், சகோதரித்துவம் என்பது அந்த சிருஷ்டியில் இருக்குது. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும். உன்னை போல சிருஷ்டியில் ஏற்றத்தாழ்வு, 4 வர்ணத்தை நான் தான் சிருஷ்டித்தேன், சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம்னு கிருஷ்ணன் சொன்னதல்ல. இதெல்லாம் பிராமணர்கள் உண்டாக்கின கட்டுக்கதைகள். ஆனால் மோசே பரிசுத்தாவினுடைய ஏவுதலால், இன்ஸ்பயர்ட் பை த வேர்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவர் இந்த 5 புத்தகத்தை எழுதினார். முதல் 5 புத்தகம் அது BC 600 எழுதலை, BC 1500 எழுதப்பட்டது. மற்ற ஒவ்வொரு புத்தகங்களும் எடுத்து பார்த்தால் அந்த தீர்க்கதரிசிகளும் அந்த அரசர்களுடைய சரித்திரத்தையும் பார்த்தால் இந்த அரசனுடைய காலத்தில் இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், சாலோமன் அரசனுடைய காலத்தில் இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், தாவீது ராஜாவுடைய அரசனுடைய காலத்தில் இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார். சரித்திரத்தில் கிளீனாக இருக்குல்ல. தாவீது இந்த ராஜா எப்போ ஆண்டார், அதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்போ வாழ்ந்தார்கள், எல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ப்ரூவ்னு ஹிஸ்ட்ரி இருக்குது. புரியுதா? அதாவது இத்தனை தாவீதுலேருந்து ஆரம்பிச்சு இத்தனை ராஜாக்கள் இருந்தா, அதனால இது எங்களோட வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுறது உங்களோட நம்பிக்கை. எங்களுடைய நம்பிக்கை இல்லை. தாவீது காலத்திலிருந்து இல்லை, சரித்திரம் கம்ப்ளீட்டாக இருக்குது. தாவீது ராஜாக்கு அப்புறம் அவருடைய மகன் யார், அவருடைய மகன் யார், சரித்திரம் இருக்குது. நம்பிக்கைன்றது உங்களுக்கு புரியுதா? காக்கா சொன்னா, கிளி சொன்னா அது அப்படி தான் பிறந்திருக்கு. குதிரைக்கு பிறந்தானா, பாயசத்துக்கு பிறந்தானா, சாபம் கடிச்சு ஆஞ்சநேயம் பிறந்தான், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க. அப்படியெல்லாம் நடக்கவில்லை. நாங்கள் நம்பலை. சரித்திர ரீதியாக அதை நிரூபிக்கிறோம். இன்றைக்கும் எக்ஸ்கவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் மோசனுடைய காலத்தில் செங்கடல் பிளந்ததை ஸ்கூபா டைவ் பண்ணி உள்ளே போய் வீடியோ எடுத்தது இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. நான் அது என்னுடைய சேனல்லே போட்டிருக்கிறேன். இப்போ எத்தனையோ வருது வெளியில். இப்போ இந்த மீடியாஸ் எல்லாம் டெவலப் ஆனதுனால அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஃபாரோனுடைய அந்த ரதத்தினுடைய சக்கரம் வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து உண்டாக்குனது, அதில் ஃபாசில் வரவே வராது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோர்ஷூ கண்டுபிடிச்சிருக்கு, மனிதனுடைய தலையோட்டிகள், குதிரையுடைய தலைகள் எல்லாம் இருக்கு ரெட் சீல. Chariot wheels from Pharaoh's army, preserved in the sea's depths, and a discovery that threatens to rewrite history. Is this proof of the biblical Exodus, or a mere fantasy lost in time? Stay with us as we uncover what's lurking beneath the waves. Not in search of treasure, but of something far more significant. They weren't guided by myths or legend. What they found could be more than just underwater relics. It might be the very proof skeptics have long demanded. என்னுடைய நம்பிக்கை இல்லை, சரித்திர ரீதியாக ப்ரூவ் பண்ணது. உங்களது ஒன்று ப்ரூவ் ஆயிருக்கா? உங்களுக்கு ஒன்று சரித்திர ரீதியாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்னுடைய நம்பிக்கையா? எங்களுடைய நம்பிக்கை இல்லை, அது சரித்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. எக்ஸைலிக் பீரியட்னு பேரு. அதாவது இந்த யூதர்கள் பல இடங்களில் துரத்தப்படுகிறார்கள், குறிப்பா பாபிலோன்லேருந்து. யூதர்கள் பல இடங்களும் துரத்தப்படலை. நீ ஒழுங்கா பைபிளை படி. அவன் எழுதனா இவன் எழுதனான்னு சொல்லாத. ஹிஸ்ட்ரி எவ்வளோ கிளியராக இருக்கு. BC 595 பாபிலோன் அரசன் சக்கரவர்த்தியாக இருந்த நெபுக்கத்நேசர் இஸ்ரேல் ஜனங்களை இங்கிருந்து எக்ஸைலுக்கு கொண்டு போறார். அப்புறம் BC 635 60
பேர்ஷியன் ராஜாவான கோரேஷ் என்பவர் என்ன பண்ணுறார், இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் நாட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சரித்திரமும் பாபிலோன் அரசனுக்கு நடந்த விஷயமும் எல்லாம் பாபிலோனின் ஹிஸ்டரியிலேயே எழுதியிருக்கு. நெபுக்கத்நேசர் ராஜா என்ற விஷயம் அங்கே எழுதியிருக்கு, பைபிள் எழுதியிருக்கு. சன்கரிப் என்ற அசீரியன் அரசனை பற்றி எழுதியிருக்கு. அவர்தான் 10 கோத்திரத்தை அசீரியக்கு கொண்டு போனார். அவர்களெல்லாம் வாபஸ் வராங்க, துரத்தப்படுகிறார்களாம். பேசுகின்ற வார்த்தை வசனத்தின்படி பேசு. இங்கிருந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திருப்பி போங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஓடி போங்கடான்னு துரத்தப்படுறதில்ல. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த துரத்தல் படுறதுக்கு இந்தியா விட்டு ஓடி போங்கன்ற மாதிரி வருது. அந்த மாதிரி தான் நடக்க போகுது கொஞ்ச நாளுக்குள்ள. அதுதான் துரத்தப்படுகிறது, வேற ஒன்றும் அல்ல. அப்போ வந்த உடனே தான் யூத மதம் தோன்றுகிறது. அப்போது எழுதப்பட்ட நூல்கள் தான் இவை. ஜூயிஷ் பைபிள், பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது 500-600 BC. பாருங்க, அது வந்த பிறகுதான் யூத மார்க்கமே உண்டானதான். இது இந்த 2 பேருக்குள்ள தான் பேச முடியும். இஸ்ரேல போய் பேச முடியுமா? அங்க சரித்திரபூர்வமாகவே இன்னைக்கு ஒன்னொன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எசேக்கியா அரசன் கட்டியிருக்கின்ற அந்த ஜோர்டான் நதியிலிருந்து ஜெருசலேமுக்கு தண்ணி வருகின்ற அந்த சேனல், பெத்சேதா குளம், அந்த குளத்துல தண்ணி வருகின்ற விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்போ? அதெல்லாம் BC 800 நடந்த விஷயங்கள். அது சாலமோன் அரசன் கட்டினது BC 1200 கட்டியிருக்கு டெம்பிள். அப்போ அதெல்லாம் பொய்யா? அந்த டெம்பிள் கட்டும் போதே எப்ராய மதம் என்று இருக்கு, 10 கட்டளையும் பிரமாணங்களும் இருக்கு. அப்போ சாலமன் தேவாலயம் கட்டலையா? தாவீது அரசன் வாழலையா? அவர் இஸ்ரேலை ஆளவில்லையா? என்னையா அறிவாளியாக நீ பேசுகின்ற டுபாக்கூரா இருக்கிற நீ நம்பர் 1 உலக ஃப்ராடு. உன் பேருக்கு ஏற்றபடி நீ இருக்கிறாய். புரியுதா? அகழ்வாராய்ச்சி உலக புகழ் பெற்ற எல்லாம் இவருடைய பேராசிரியர்களும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் எல்லாம் உலக புகழ் பெற்றவர்கள் தான். அவங்க கண்டுபிடித்து கன்க்ளூஷன் கொடுத்தாங்களாம். 6ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் யூத மார்க்கமே மதமே உண்டாயிடுச்சான். இன்னும் நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். உன் பிராமணர்களும் செருப்பு அடிப்பாங்க, உன் பிராமணர்களும் செருப்பு அடிப்பாங்க. இதோட மூடி வைய, நீ இந்த மாதிரி பேசாத. நாஸ்திகர்களும் தேவ சிந்தனை இல்லாதவர்களும் பலவிதமான ஆட்கள் பலவிதமான புத்தகத்தை எழுதி வைப்பார்கள். சரித்திரத்தை பார், எஸ்கவேஷன் என்ன பண்ற, சரித்திரம் பார். நீ சொல்ற கிருஷ்ணன் வாழ்ந்த இடமும் ராமன் வாழ்ந்த இடமும் எந்த சரித்திர புத்தகத்துல எழுதியிருக்கு? உன்னுடைய கீதைகளும் புராணங்களும் விட்டு உலக சரித்திரத்துல எந்த புத்தகத்துல எழுதியிருக்கு? ராமன் எப்போ வாழ்ந்தான், கிருஷ்ணன் எப்போ வாழ்ந்தான்? டுபா கூறுங்களா? அப்புறம் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதுவும் முதல் நூல்கள் தான். ஒரு 3-4 நூல்கள் 700 வரைக்கும் போயிருக்கலாம். ப்ராஃபெட்டிக் நூல்கள்னு பேரு. அதாவது முதல் 5 நூல்கள். ஆனா பல்க் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் 500-600 அங்கேருந்து ஆரம்பிச்சு டேனியல்லாம் எழுதும்போது 300-200 வரைக்கும் வந்துடுது. இந்த காலகட்டத்தில் தான் எழுதி. ப்ரொஃபெட்டிக் நூல் வந்து முதல்ல நூல்கள் அல்ல. ப்ரொஃபெட்டிக்கல் நூல் வந்து ப்ரொஃபெட்டிங்க எழுதப்பட்ட நூல்கள். எசையாவிலிருந்து மல்லாக்கி வரைக்கும் இருக்கிறது ப்ரொஃபெட்டிக்கல் நூல்கள். மற்றது கிரியேஷனும் யூதர்களுடைய சரித்திரமும், எப்படி அவர்கள் உண்டானார்கள், ஆபிரகாம் யார் என்ற சரித்திரமும். ஒரு எழுவும் தெரியாத பைபிளை கையில தொடாம எவனோ எழுதுனா அதை நான் சொல்லிக்கிட்டே வர ஒவ்வொரு முறையும் சொல்றேன். நான் ஒவ்வொரு ஆராசிரியர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படிச்சதை எடுத்துட்டு பேசுகிறார் இவர். வேற ஒன்றுமே இல்லை. இவருக்கு கிறிஸ்டியானிட்டி பத்தி ABCD தெரியாதவன். தானியல் புத்தகம் எழுதினது 200-300 கிறிஸ்துவுக்கு முன். அதான் சொல்றேன். வர கோபத்துல என்ன வேற சிலவங்க வந்து கமெண்ட்ல போடுறாங்க, போன் பண்ணி சொல்றாங்க, சார் முட்டாள்னு சொல்லாதீங்க, நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கிறீங்க, முட்டாள்னு சொல்லாம என்னன்னு சொல்றது, ஃப்ராடுன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது. இப்ப என்ன கேட்டீங்க நீங்க? தானியல் வந்து BC 200-300 எழுதினதான். தானியல் என்றவர் நெபுக்கத்நேசர் ராஜாவனுடைய காலத்துல செகண்ட் இன் கமாண்டா இருந்தவர். புரியுதா? தானியல் அதாவது BC 650 அந்த காலத்துல நெபுக்கத்நேசர் ராஜா காலத்துல வாழ்ந்தார். அப்பதான் பிடிச்சிட்டு போறாங்க. BC 535-40 தான் விடுதலை ஆகிறாங்க. 70 வருஷம் இறைமை புத்தகங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கிறது. அப்போ BC 650-660 வாழ்ந்து எழுதப்பட்ட புத்தகம் தானியல் புத்தகம். தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டுகின்ற திகுதர்சனம் தான் இப்போவும் அதனுடைய உலகமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உலகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதாவது பூனை பால் குடிக்கும்போது கண்ணு மூடுமா, உலகம் இருட்டுன்னு தெரியுமா, அந்த மாதிரி இதுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்றேன்னே, நீ வேண்டாம், நீ ஒரு கருத்தை ஜெயிக்கணும்னா அந்த கருத்து சொல்லுகின்ற புத்தகத்தை படி, அந்த விஷயத்தையாவது நீ படி. அட்லீஸ்ட்
ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து இதோ இதில் இருக்குன்னு சொல்லாத. அந்த புத்தகத்தையே நீ படி. கருத்தை பொய் சொல்லி ஜெயிக்காத. பொய் சொல்லி ஜெயிக்கவே முடியாது உன்னால். நீ சொல்லுகின்ற உண்மையான இது என்னாச்சு? இப்போ நீங்கள் ஏன் இப்போ உங்களுக்கு தான் உண்மை என்றால் நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க கிறிஸ்டியானிட்டியே? ஏன் இஸ்லாமை எதிர்க்கிறீங்க? உண்மைதானே வெல்லும். அப்போ கிறிஸ்தவம் தோல்வி அடையணும் இல்லையா? உண்மைதானே வெல்லும். பேசாமல் இருக்க வேண்டியதானே? ஏன்னா உங்களால் இருக்க முடியாது. இந்த மாதிரி பொய் சொல்லி ஊரை ஏமாத்துற கூட்டம் நீங்கள். ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் எடுபடாது. நீ சொல்கிறத வச்செல்லாம் தேடி பார்த்தா எத்தனையோ சரித்திர விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. உன்னை இதிலேயே செருப்பில் அடிப்பாங்க, உன்னுடைய பிராமணர்களும் உன்னுடைய இந்துக்களும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம 6வது பகுதிக்கு வருவோம். 6வது பகுதியில கிறிஸ்தவம், பைபிள் இது எல்லாம் கட்டுக்கதைனா இந்த கட்டுக்கதை எழுதினது யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ இந்த 6வது பகுதியில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இதெல்லாம் கட்டுக்கதை புத்தகங்கள் எழுதினது யார், இதுதான் இன்னைக்கு அவர் அந்த பகுதியில் ப்ரூவ் பண்ண போறார். பார்ப்போம். நீங்க பைபிள்ல உள்ள பார்த்தாலே போறோம். இது கிறிஸ்தவத்தை பலர், இந்த பைபிளை பலர் எழுதி பல காலகட்டங்களில் எழுதி தொகுக்கப்பட்ட ஒரு நூலாகும். ஆதி காலத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டது. அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையின்படி புத்தகங்கள் எழுதப்பட்டது. 5-6 நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆரம்பத்திலேயே பைபிள் இன்னைக்கு நம்ம இருக்கிறது போல 66 புத்தகங்கள் சேர்ந்த ஒரு புத்தகமாக எங்கேயுமே சேர்க்கப்படவில்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும், எல்லா கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம கையில் இருக்கிறது போல பைபிள் வர்றதுக்கு 8ஆம் நூற்றாண்டு ஆயிடுச்சு. ஏன்னா இது பிரிண்டிங்குள்ளே போய் பிரிண்டிங் போல விஷயங்கள் எல்லாம் வந்து, பிரிண்டிங்னா நம்ம சொல்கிறப்ப இந்த மாதிரி மிஷின் பிரிண்டிங் அல்ல, ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எழுத்தாளர்கள். அவர்கள் காப்பி ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு காப்பி, அதிலிருந்து இன்னொன்றுக்கு காப்பி, இப்படி காப்பி பண்ணிக்கிட்டே போவாங்க. ஜெராக்ஸ் பிரிண்டெலாம் கிடையாது. அந்த மாதிரி அநேக புத்தகங்கள் வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு ஒருங்கிணைப்பாடு வந்தது 8ஆம் நூற்றாண்டுலன்னு சொல்ல வரேன் நான். அப்போ ஆதி காலத்தில் புதிய ஏற்பாடு இப்படி எழுதி அதில் 14 புத்தகங்கள், அப்புறம் 27 புத்தகங்கள் எல்லாம் கிடையாது. இப்படி புத்தகங்கள் அநேகங்கள் இருக்குது. அதில் எத்தனையோ அவங்களுடைய அனுபவத்தை உபதேசமாக எழுதினார்கள். அதெல்லாம் வந்து பைபிளாக தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அதெல்லாம் தள்ளி வச்சாச்சு. அவ்வளவுதான். அவருடைய அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவத்தை எல்லாம் உபதேசமாக சொல்ல முடியாது. அது உங்களுடைய அனுபவம். உபதேசம் என்பது ஒன்று. அப்போ உபதேசத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஏற்றதை மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை என்று ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். அதான் நான் சொல்ல வரேன். சரி, பார்ப்போம். அப்போ 140 4வது நூற்றாண்டு வரை 16 புதிய நூல்கள் அதில் ஜோடிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டன. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவம் என்பது ஒரு கமிட்டி மாதிரி வச்சு ஃபோர்ஜரி மில்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 400-500 வருஷம் எழுதப்பட்ட ஒன்று. 400-500 வருஷத்துலலாம் எழுதுனது இல்லை. பைபிளில் இருக்கிற எல்லா புத்தகங்களும், முக்கியமாக புதிய ஏற்பாடு என்பது 1ஆம் நூற்றாண்டில் கடைசியாக எழுதப்பட்டது. AD 68 இருந்து 75க்குள்ளே தான் கடைசி எழுதியிருக்கணும். அதுக்கு மேலே எழுதின எந்த புத்தகமும் பைபிளில் இல்லை. உலகத்தில் என்னென்னமோ இருக்குது. கோஸ்பல் ஆஃப் சன் தோமஸ்னு ஒன்று கிடைக்கும் மார்க்கெட்டில், அதெல்லாம் சேர்க்கலை. அதே போல் கோஸ்பல் ஆஃப் ஏனோக்குன்னு ஒன்று இருக்குது, அது ஒன்றும் சேர்க்கலை. ஏன்னா அதெல்லாம் தீர்க்க தரிசனத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் மாறாக செயல்பட்டிருக்கிற அநேக விஷயங்கள். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் சம்மந்தப்பட்டு பைபிள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அப்போதான் கேனோனிக்கல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து பைபிள் ஸ்காலருங்க உட்காந்து எதெல்லாம் தேவனுடைய வசனமாக இருக்கிறதுன்னு வருஷங்களாக ட்ரை பண்ணி அந்த புத்தகங்களை மட்டும் சேர்த்தாங்க. எந்த புத்தகங்கள்? 1ஆம் நூற்றாண்டில் கடைசியாக எழுதுறது வந்து யோவான் பத்மோஸ் தீபில் இருக்கும்போது வெளிப்பாடு புத்தகம். புரியுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கு பிறகு எந்த புத்தகமும் எழுதலை. பவுல் மார்க்கு அதுக்கு முன்னாடி எழுதி முடிச்சாச்சு. எல்லாம் 1 நூற்றாண்டிலே புத்தகங்கள் எழுதி முடிச்சாச்சு. 2, 3, 4 நூற்றாண்டில் எழுதின எந்த புத்தகமும் பைபிளில் கிடையாது. அவ்வளவுதான். இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், இது கிறிஸ்தவத்தை பலர், இந்த பைபிளை பலர் எழுதி பல காலகட்டங்களில் எழுதி தொகுக்கப்பட்ட ஒரு நூலாகும். ஆமா, இது ஒரு ஆள் எழுதின புத்தகம் கிடையாது. அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மேன்மையே. நான் ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்னேன். உங்களை போல ஃப்ராட் பிராமணன் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் பேர்ல தங்களுக்கு சாதகமா மனு என்று ஒருத்தன் எழுதினா, கிளி ஜோசியன் சொன்னது,
ஒரு திருவேதன புத்தகம், இது வாத்மீகி எழுதுனது, இது கம்பன் எழுதுனா, இது அவன் எழுதுனா, இவன் எழுதுனான்னு புத்தகம் கிடையாது. இது பைபிள் 1500 1800 வருஷத்தினுடைய கால அளவில் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகம் தான் பைபிள். நீ புதுசா ஒரு இது சொல்லாத, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒருவன் எழுதுனதில்லை. இந்த 31,000 சில்லற வசனங்களும் 66 புத்தகங்களும் இருக்குது, ஒருத்தன் உட்காந்து எழுதுனது இல்லை. புரியுதா? 1500 1800 வருஷம் கேப் கால அளவில் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய ஒரு லைப்ரரி, இல்லைன்னா சேர்ந்த ஒரு புத்தகம். அது 2 டிவிஷன் இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அதாவது கிறிஸ்துவனுடைய நாட்களில் இருந்திருக்கின்ற புத்தகங்கள் புதிய ஏற்பாடும், கிறிஸ்து வரைக்கும் இருக்கிறது பழைய ஏற்பாடு. அதில் 39, இதில் 27. இது ஒருத்தன் உட்காந்து எழுதல, புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அறிவாளி பேசுறாரு, கேட்டுக்குங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம உதாரணங்களை எடுத்துப்போம். நம்ம போன பாட்காஸ்ட்ல பார்க்கும்போது இன்ஃபான்சி நேரேட்டிவ்னு பார்த்தோம். அதாவது இயேசுவின் அதிசய பிறப்பு, ஒரு கன்னி கருத்தரிக்கிறாள், இயேசு பிறக்கிறார். இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு. இந்த நம்பிக்கை எல்லா காஸ்பெல்லையும் இருக்கணும் இல்லையா? தேவையே இல்லை. கிறிஸ்துவோட நம்பிக்கை இது கிடையாது, முக்கியமான நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து அற்புதமாக பிறந்தார். ஆனால் கிறிஸ்துவோட நம்பிக்கையோட அஸ்திவாரமே அவர் மரித்து அடக்கம் பண்ணிட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்றுதான் கிறிஸ்துவோட நம்பிக்கை. பிறப்பல்ல கிறிஸ்துவோட நம்பிக்கை. பிறப்பு அப்படி பிறந்திருக்கு, அது நாங்கள் நம்புறோம். ஆனால் கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திவாரம் இயேசுவினுடைய அற்புத பிறப்பல்ல. கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரம் என்பது கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயித்து உயர்த்தெழுந்தார் என்பதுதான். அது உங்களுடைய கிருஷ்ணனுக்கு இல்லை, ராமனுக்கு இல்லை, லக்ஷ்மணுக்கு இல்லை, ஒரு இழவனுக்கும் கிடையாது. கிருஷ்ணனும் அற்புதமா பிறந்தவன் தான் இல்லையா? அற்புதமா பிறந்தவன். வாசுதேவனுக்கு 8ஆவதா பிறந்தவன். அவன் தான் கம்சனுடைய உயிரை வாங்குவான். உடனே ஒரு ராட்சச ஸ்திரீயை அனுப்புறான் பால் ஊட்டுறதுக்கு. கிருஷ்ணா அவளுடைய பாலும் குடிச்சு ரத்தத்தையும் குடிச்சு அவளுடைய உயிரே வாங்குறான் சின்ன வயசுலயே. எப்படி சிரிச்சு அனுப்புதுக்கு சிரிக்கணும்ல? அது காமன் சென்ஸ் வேண்டாம்? ஒரு சாதாரண ஸ்திரீடைய உடம்புல 5.5 லிட்டர் 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். அது ராட்சசோட உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும்? இப்போ பால் கொடுக்கறதுக்குன்னு வரா கிருஷ்ணா. அந்த பால் கொடுக்குற பிராயத்திலேயே பால் குடிச்சு பாலும் குடிச்சு ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சு இல்லையா? பால் குடிச்சு ரத்தத்தை மார்பாகம் வழியா ரத்தம் குடிக்க முடியும்ல? சரித்திரங்க அப்படியே பகுத்தறிவு சயின்ஸ் உள்ள வச்சிருக்கு. இந்த மாதிரி டுபாக்கூர் ஃப்ராடு கதைகள் நீ சொல்ற இந்த உண்மையான கதையை மறுபடியும் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத பிறப்பல்ல கிறிஸ்துவத்தினுடைய ஆதாரம். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவம் இல்லை. ஏன்னா அப்பனும் சத்தான், ஒன்றும் உயிர்த்தெழுந்திருக்கல. அதே போல கிறிஸ்துவம் சத்தார், அவ்வளவுதான். எப்படி பிறந்தார் என்ன? ஆனால் சாவை ஜெயித்தார், மிருத்யுஞ்சயா. புரியுதா? இந்துக்கள் பேர் வச்சா பார்த்தாது. எந்த கடவுள் மிருத்யு ஜெயிச்சிருக்கு ஒருத்தவங்க சொல்லு. இது எல்லா காஸ்பல்லையும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது முக்கியம் கிடையாது. எல்லா காஸ்பல்லையும் மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுந்திருக்கை பற்றியும் இருக்கும். எங்களுக்கு அதுதான் முக்கியம், பிறப்பை பற்றி அல்ல. லூக்கா இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரைக்கும் இருக்கின்ற அந்த தலைமுறை விஷயத்தை எழுதி அவருடைய ஒரு சரித்திரத்தை அப்படியே தன்னுடைய நண்பனான தியோஃபிலஸுக்கு அனுப்புகிறார். அதுதான் லூக்கா சுவிசேஷம், அந்த ஒரு லெட்டர் அது. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவர் செய்த உதாரணங்கள் எல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. அதே விஷயம் மேத்யூ சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா லூக்கா இயேசுவை பார்க்கவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடன் வாழ்ந்த ஆளும் கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட 16 வருஷம் 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் லூக்கா விசுவாசத்துக்கு வரார், பவுலுடைய சீஷன். அந்த லூக்கா எருசலேமில் சரித்திரம் சொல்லுகிறது, உலக சரித்திரம் சொல்லுகிறது. மேரியை சந்தித்து மேரியிடத்திலிருந்து கிடைச்ச தகவல்கள் எல்லாம் தன்னுடைய நண்பனான தியோஃபிலஸனுக்கு எழுதுகிறான். அந்த லெட்டர் தான் அது. அது கூட புரிஞ்சுக்கிறது உனக்கு அறிவு இல்லை. இந்த அறிவாளிக்கு, நான் முட்டாளம் சொல்ல வேண்டாம், அறிவாளிக்கு, இந்த கலவை என்ற பகுத்தறிவாளிக்கு, விஞ்ஞான அறிவாளிக்கு அது இல்லை. முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இருக்கும் நண்பனான தியோஃபிலஸ்ன்னு இருக்கும். ஆனால் அதே விஷயம் அப்படியே மத்தாய் காப்பி அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. மத்தாய் எழுதுறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம். இயேசு கிறிஸ்துவனுடைய இருந்த சீஷர்களில் 2 பேர் தான் சுவிசேஷத்தை எழுதினவர்கள், மத்தாயும் யோவானும். மார்க்கும் லூக்கும் இயேசுவின் சீஷர்களே அல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால் எல்லா சுவிசேஷத்துலையும் இயேசு கிறிஸ்துவோட பரப்பு வரணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. எல்லா சுவிசேஷத்துலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பை பற்றி இருக்குது, உயிர் தெழுந்திரிச்ச விஷயம் இருக்குது.
அதுவும் ஒரே படி இல்லை, அவர்களை ஒவ்வொருத்தரும் 4 பேரும் 4 ஆங்கிளில் அது எழுதுறாங்க. சிலுவையிலே அவர் பேசப்பட்டது ஒரே போல 4 சுவிசேஷத்திலும் கிடையாது. 4 சுவிசேஷத்தையும் துல்லியமாக பார்த்தா தான் தெரியும் அந்த 7 வார்த்தைகள். 4த்தையும் சேர்த்து பார்த்தா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது 4 டைமென்ஷனில் எழுதப்பட்டதுன்னு. அது கூட புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த கலவை அறிவாளிக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஹஹான்னு சிரிக்கிறாங்க. நீ சிரிச்சதுனால ஒரு இழவும் ஆக போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது தூக்கப்பட்டிருக்கும்போது சொன்னாங்க, இந்த உண்மையான தேவனுடைய குமாரனாக இருந்து இப்போ இறங்கி வாடா நீன்னு. அம்மனமாக அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அன்றைக்கே கேலி பண்ணி ஆரம்பிச்சாச்சு. நீ இப்போ ஹஹான்னு சிரித்து ஒன்றும் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அதனால் ஒரு அசிங்கமும் போகிறதில்லை. புரிகிறதா? பாலோட எழுத்துக்கள் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் தானே முதல்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள், பால் மற்றும் 4 காஸ்பெல்கள். பாலுடைய எழுத்துக்களே இல்லைன்னா பாலுக்கு இது முக்கியம் கிடையாது. பாலுக்கு இயேசு எப்படி பிறந்தார்ன்றது முக்கியமே இல்லை, எப்படி மரித்தார் உயிர்த்தெழுந்தார். பால் டமாஸ்கஸ்க்கு போகும்போது கீழே தள்ளப்பட்டது. தள்ளி கீழே விழுந்த உடனே யார் என்னை பிடிச்சி தள்ளுறாங்க, கீழே தள்ளுன்னா ஆண்டவரே நீ யாருன்னு கேட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நான் இன்றைக்கும் கலவிக்கிட்ட அதான் சொல்கிறேன், முள்ளில் உனக்கும் கடினம்தான். சரி, அப்போ நீ யார்? நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்றுதான் அப்போஸ்தல புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். புரிகிறதா? அப்போ அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பவுல் சொல்லுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு பவுலினிடத்தில் தரிசனத்தில் என்னென்ன சொன்னார், பிரத்யட்சமாக என்னென்ன சொன்னார், எப்படி அவர் சபையை நடத்த வேண்டும் என்று சொன்னார், எப்படி சபை இருக்க வேண்டும், எப்படி கிறிஸ்துவம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய திட்டங்கள் என்ன, இதுதான் பவுல் சொன்னாரே தவிர பிறப்பை பற்றியோ அற்புத பற்றி ஒன்றுமே பவுல் எழுதவில்லை. ஒவ்வொரு ஜனங்களுக்காக, ரோமாபுரியில ஜனங்களுக்காக, கொரிந்தி ஜனங்களுக்காக, கலேஷியன்ஸுக்காக, எஃபிஷியன்ஸுக்காக, கொலோஷியன்ஸுக்காக, பிலிப்பி பட்டணங்களுக்காக அந்தந்த அந்நிய ஜாதின்னு அங்கே சொல்லப்படுற அர்த்தம் யூதர் அல்லாத ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள். ஏன் நீங்கள் இயேசு விசுவாசிக்க வேண்டும், அவர் யார், இதுதான் அவருடைய குறிக்கோள். யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் புக் ஆஃப் ஹீப்ரு, எப்ராய புத்தகம் மட்டும்தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது பவுல் எழுத வேண்டும் அவசியம் தானே, தேவையில்லாதது. எப்படி மரித்தார் உயிர்த்தெழுந்தார், அதுதான் எங்களுக்கு தேவை. பாத்தேர்மன் நிரூபிக்கிறார் லூக் ஃபோர்ஜரி, மேத்யூலேருந்து எடுத்து எழுதப்பட்ட ஃபோர்ஜரின்னு. அவர் இவனை என்னத்தை சொல்றது, உடனே ஒருத்தருடைய பேர் அவர் சொல்றாரு லூக்கு மேத்யூல எடுத்த ஃபோர்ஜரியா. லூக்கு மேத்யூ எங்கேயா பார்த்தது இல்லை? அன்னைக்கு மேத்யூன்னு சுவிசேஷம் மார்க்கெட்டில் கிடைச்சதா? வாங்கி ஒரு மேத்யூ சுவிசேஷத்தை வாங்கி லூக்கு அது காப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. லூக்கு தியோஃபிலஸனுக்கு எழுதின லெட்டரு. லூக்கு பவுல் கூட சுத்துறாரு. பவுல் எருசலேமுக்கு வந்தப்போ லூக்கு எருசலேமுக்கு மாதாவை சந்திக்கிறாங்க, மேரியை சந்திக்கிறாங்க. அப்போ சொன்ன விஷயங்கள் அதில் சேர்த்தாச்சு. மேத்யூ சந்திச்சதாக அங்கே இருக்கா எங்கேயாவது? லூக்கு மேத்யூ சந்திச்சதாக இருக்கா? மேத்யூ காஸ்பெல்ல இருந்து காப்பியா? அப்போ 4 காஸ்பெல்கள் மற்றும் எபிஸ்டல்ஸ் ஆஃப் பால், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மேத்யூல மட்டும்தான் இந்த இன்ஃபான்சி நேரேட்டிவ் இருக்கு. ஏன் லூக்கில் இல்லையா? ஓ சாரி, லூக் மேத்யூ காப்பி தானே. ஓகே. ஏன்னா இவங்க காப்பி அடிச்சு தான் பழக்கம். எப்படின்னா இந்த டுபாக்கூர் சனாதான நம்பிக்கையே கிரேக்க நம்பிக்கை தானே இவங்களுது. இப்போ உதாரணமாக 2-3 விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். இந்த சனாதான நம்பிக்கை இவர்களெல்லாம் ஒரு கூட்டத்தார் கிடையாது, ஒரு இனத்தார் கிடையாது. இந்த ஆரியர்களும் பிராமணர்களும் சேர்ந்த கூட்டமெல்லாம் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு காமதேவன் இருக்குது. யாருக்கு? கிரேக்கர்களுக்கு. அதுக்கு பேர் தான் வீனஸ். புரியுதா? அதுக்கு கொண்டு வச்சாச்சு. அதுக்கு ஏற்றபடி பார்வதியை உண்டாக்கியாச்சு. அதுக்கு ஏற்றபடி இவங்களுடைய எல்லா கதையிலும் காமமும் உடலுறவும் யோனியும் லிங்கமும் தான். இதை விட்டா இவங்களுக்கு வேற எந்த கதையும் இல்லை. ஏன்னா இதுதான் அவங்களுக்கும் இருந்தது. ஏன் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படி அதில் வந்ததுன்னு காரணம்னா, ரோமா கிரேக்க விசுவாசத்தின்படி உலக வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆண் பெண் உடலுறவு கொள்ளும் பொழுதுதான். அது சொர்க்கத்தை தேவத்தில் அனுபவிக்கிறது போல் அவர் சிந்தித்தார்கள். அதனால தான் பெண்களுடைய பெண்ணுறுப்பான யோனியும் ஆண்களுடைய ஆணுறுப்பான லிங்கத்தையும் பெண்களுடைய மார்பகத்தையும் அவர்கள் பயங்கரமாக வர்ணித்து எழுதியிருப்பாங்க. அதே தான் நீங்கள் இந்த எல்லா புராணங்களிலும் பார்க்க முடியும். லிங்கம், யோனி, மார்பகம். நீங்கள் பழைய காலத்து சிலைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கடவுளோட சிலைகள் உண்டாக்கி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா எக்மோர் மியூசியத்தில் போய் பாருங்கள். அந்த சிலையினுடைய எந்த பகுதியை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. முகம் உடம்பெல்லாம் ஒரு விதமாக இருக்கும். ஆனால் மார்பகமும் பெண்களுடைய
பெண் உறுப்பும் தான் பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களோட செல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய ஆண் உறுப்பை தான் பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு தெய்வீகத்துவம் உள்ளதாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரு தெய்வீகத்துவம் உள்ளதாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த நாட்களில் விஞ்ஞானம் அவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க அநேக மெடிக்கலும் விஷயங்கள் எல்லாம், குரோமோசோமல் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு அது இல்லையே. அப்போ சும்மா இருக்கின்ற ஒரு லிங்கம் உடல் கொள்ளுகின்ற நேரத்தில் அது பயங்கர பலம் உள்ளதாக மாறுகிறதே. அப்போ அதுக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை இருக்குது. யோனி டிஃப்ரெண்ட்டாக மாறுது, மார்பகங்கள் வித்தியாசமாகுது. அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு உறுப்பு, தெய்வீகத்துவம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண் உறுப்பையும் பெண் உறுப்பையும் மார்பகத்தையும் வணங்க ஆரம்பித்தார்கள். இதான் இன்னைக்கும் செய்யறான். சிவனுடைய லிங்கம், பாவுடைய லோனி, காமதேனு பால் கொடுக்கறது, மார்பகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டான் உள்ள. வேற ஒன்றும் இல்ல. யோனிக்கின்னு ஒரு கமாக்கியா என்ற இடத்துல அசாமல் ஒரு கோயிலை கட்டிட்டான். அங்க யோனி தான் பூஜை பண்றாங்க. யோனி கூகுள் பண்ணி பாருங்க. அடுத்த பாயிண்ட் எடுத்துப்போம். இயேசு தன்னை கடவுள் என்று எங்கே சொல்லிக் கொள்கிறார்? 4 காஸ்பல் இருக்கு, பால் அவருடைய எழுத்துக்கள் இருக்கு. இதுல மற்றவர்கள், அதை எழுதியவர்கள் இயேசு கடவுள், கடவுளின் மகன் இப்படிலாம் சொல்வார்கள். ஆனால் தெய்வ குழந்தை தானே அவரு, அதான் சன் ஆஃப் காட் இல்லையா? ஆனா அவரே சொல்லிட்டார் இல்லையா? ஜான் 10:30 பாருங்க, ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அதனால இது எப்படி எனக்கு குழப்பறீங்க சார்? அப்பாவும் பிள்ளையும் எப்படி ஒண்ணாக முடியும்? ஐயோ, ஸ்ரீ குருவினுடைய பயங்கரமான கேள்வி. அப்பாவும் பிள்ளையும் எப்படியோ ஒன்னாக முடியும்? முருகனும் சிவனும் யாரு? சிவபுராணத்தின்படி முருகனும் சிவனும் யாரு? கொஞ்சம் பதில் வைங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க இந்து சகோதரர்களை நீங்க பதில் வைங்க. சிவனும் முருகனும் யாரு? அப்பாவும் பிள்ளையும் எப்படியா ஒன்றா இருக்க முடியும்? எவ்வளவு திட்டவட்டமா சொல்லியிருக்கு. அதுக்கு தான் பைபிளை படிக்கணும்ன்றது. உடனே ஒரு லாஜிக்கா சொல்றீங்களா? அவர் கிண்டல். அது தேவ குழந்தை தானே. கிருஷ்ணா யாரு குழந்தை? விஷ்ணுனுடைய அவதார குழந்தை தானே. மாநிலம் உனக்கு இது சொல்றதுக்கு கொஞ்சம் கூட சிந்தனை வேண்டாம். அவர் பூமியில் மனிதனாக வந்திருந்தனாலதான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாதா ஒரு மனிதனாக பூமியில் பிறக்க வேண்டும். அதனாலதான் எவ்வளவு கிளீன், அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பைபிள்ல கிளீனா எழுதி இருக்கு. அதெல்லாம் பேராசிரியர்கள் படிக்க மாட்டாங்க. சரி, அடுத்தது. நீங்க லாஜிக்கலா பேசுறீங்க. ஓகே, நீங்க ஒரு ஹல்லேலூயா மாதிரி சிந்திக்கணும். ஹல்லேலூயானா நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஓகே, 2000 வருஷமா பாருங்க, சர்ச்சில் உட்காந்துட்டு ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன்னு படிக்கிறது கேட்டு, அப்போ எப்படி அப்பாவும் பையனும் ஒன்னா இருக்க முடியும்? அப்போ கன்னிமேரிக்கு இயேசு மகனா கணவனா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் இல்லையா? அந்த ரசாபாக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா இது போவோமே, கொஞ்சம் எதுக்கு போக வேண்டாம், நம்ம போகலாம் கொஞ்சம். அப்பா மகனும் ஒண்ணுன்னு 2000 வருஷமா கேள்வி அல்லேலிய கூட்டன்னு கேட்க கூடாதான். இது நாங்களெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் வந்தோம், கேள்வி கேட்காம இல்லை. ஒருவன் சும்மா கிறிஸ்துவத்துக்குள்ள வரமாட்டான், கேள்வி கேட்டுக்கிட்டு தான் வருகிறோம். அதனாலதான் அந்த கேள்விக்குள்ள பதில், புரியுதுங்களா? எப்ராயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் படிக்கிறது கேளுங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். புரியுதுங்களா? அப்போ ஒரு சகோதரனை போல் அவர் இந்த பூமியில் அதாவது மனுஷனை போல் பூமியில் வந்திருக்கிறார். அதனால தான் தேவனுடைய குமாரன் என்று அவரை அழைத்தது. அடுத்ததும் படிப்போம், 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த தேவன் மனிதர்களை மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு மனிதனாக மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மூலக்கல், அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மூல உபதேசம். அந்த உபதேசம் கிறிஸ்துவம் கட்டப்பட்டிருக்கு. அவர் அற்புதமாக பிறந்தார்னு சொல்லி கிறிஸ்துவத்தை அப்படியே திருப்பதில் ஒன்றும் ஆக போகிறதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், புரியாத இந்துக்கள் அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் அது சொல்கிறேன். புரியுதா? அவர் மனிதனாக வந்ததினால்
தேவன் என்று சொல்ல முடியாது, தேவகுமார் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவனை ஒருவனும் பார்த்ததும் இல்லை, பார்த்தால் அவன் உயிரோடு இருப்பதும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளும்படிக்கு சொன்னார், நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். நீ புரிஞ்சுக்குங்க. 5, 6, 7, 8 பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 படிக்கிறேன். அதில் இந்த கலவைக்குள்ள பதில் அங்கே இருக்கு, கேளுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பர்யந்தம், அதாவது சிலுவையில் மரண பர்யந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். புரிஞ்சுதா? குரு ஸ்ரீ குரு கலவை வெங்கட் அவர்களே, வேணும்னா புரிஞ்சுக்குங்க. நான் அவன் எழுதின புத்தகத்தை படிக்கல, நான் பைபிளை வச்சு தான் பேசுகிறேன். நீ பைபிளை வச்சு பேசணும், புரியுதா? தேவ குழந்தை சார் அவரு, புரிஞ்சுதல்ல எப்படின்னு? கருத்தோட ஜெயிக்கப்பார். நீ கிண்டல் பண்ணணும்னா ஆக போகிறதில்ல. நான் அந்த வசனத்தை தான் சொல்கிறேன், புரிகிறதா? அப்போ கன்னிமேரியுடைய தகப்பன கணவனானார், தேவன் கணவனானார். கணவன் மனைவியாக உடலுறவு கொண்டுதான் இயேசு பிறந்தார்னு இருக்கா? அறிவாளி. முருகன் எப்படி பிறந்தான்? உன்னுடைய முருகன் எப்படியோ பிறந்தது? 6 பொம்பளைங்க சரவண பாப்பையில குளிக்கும் பொழுது சிவனுடைய நெற்று, ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு மாதிரி. சிவபுராணத்தை வச்சு நான் பேசுகிறேன். இன்னொரு புராணம் இந்த டிவி இதில் பேச முடியாது. எஜாக்குலேஷன் நடக்குது, விந்து விழுந்து பிறந்துன்னு அது வேற ஒன்று இருக்குது. பட் இது டீசெண்டான புராணத்தை பேசுகிறேன், அந்த புராணத்தை நான் பேசலை. இதுதான் முரண்பாடுன்றது. ஒரு இடத்துல ஒன்று சொல்ல, இன்னொன்று சொல்கிறாங்க. அப்போது இங்கே தாரகாசுரன் பயங்கர கொடுமைப்படுத்துகிறாங்க. 100 வருஷமாக இவங்க போராடுறாங்க தேவலோகத்தில். சிவனே சிவனே, ஏன்னா சிவனுக்கு பிறக்கிறவன் தான் அவனை சாவடிக்கணும்னு இருக்குல்ல. ஒரு குழந்தை உண்டாக்கடான்னு. அவருடைய 3வது நெற்றிக்கணலிருந்து நெருப்பு வந்துடுச்சு. அந்த நெருப்பு மூலமாக 6 drops ஆஃப் ஸ்பெர்ம் வந்துடுச்சு, அப்படியே கொதிக்குது. அப்போ 6 பொம்பளைங்க குளிக்கிறாங்க, அவங்க வாய்க்குள்ளது போச்சு, அப்படியே கர்ப்பமாகி குழந்தை பிறந்தது. இல்லையா? அப்படியே வாய்க்குள்ளே போய், இப்போ நான் வேற விதமெல்லாம் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம். அந்த 6 குழந்தையும் பார்வதி பார்த்து ஒரு சரீரமாக்கி 6 தலையாக்கியாச்சு. ஒரு சரீரம் 6 தலை, அதான் 6 முகம். எவ்வளோ உண்மை சரித்திரம். அப்போ இந்த 6 ஸ்திரீங்களுக்கு கணவன் சிவனா, இல்லை முருகனுடைய தாய் இவங்களா? அப்படி அந்த முருகன் யாருன்னா சிவன் தான் முருகனா. இன்னொரு விஷயத்த என்ன சொல்லுகிறது, முருகனுடைய அதே புராணம் படிச்சுட்டு வந்தா சொல்லப்பட்டது, இந்த சிவன் தான் முருகனா. அப்போ முருகனும் சிவனும் ஒன்னா? நீ ஒரு மானஸ்தனா இருந்தால் என்னுடைய கேள்வி பதில் வை. முருகனும் சிவனும் ஒன்னா? ஸ்ரீ குரு கலை வெங்கட்ட பதில் வை. ஆனால் இங்கே திட்டமாக இருக்கு. அரூபியான தேவன், ரூபம் இல்லாத தரிசிக்க முடியாத தேவன் மனுஷனாக பூமியில் வரும்படிக்கு ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் அவர் உதயம் எடுத்து பூமிக்கு வந்தார். உடலுறவு கொண்டல்ல, கணவனாகி அல்ல. தேவனுக்கு கல்லிலிருந்தும் மனிதர்களை உண்டாக்க முடியும். புரிகிறதா? மனுஷன் எப்படியே உண்டாச்சு? மனுஷன் எப்படி உண்டாச்சு? உன்னால் நிரூபிக்க முடியுமா உன்னுடைய புராணத்தை வச்சு? உடனே நீ டார்வின் தியரிக்கு போவ. சரி, டார்வின் தியரிக்கே போகும்போது ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு ரெண்டும் அப்படியே இதாய் என்ன சொல்றது, டிரைவ் ஆகி இது வந்துடுச்சா? மனுஷன் ஆகிட்டானா? சொல்லு. இந்த மாதிரி டுபாக்கூர் விஷயம்லாம் இங்கே பேசாத. உன்னுடைய ஒரு கேள்விக்கு 10 கேள்வி பதில் வைப்போம், கேள்வி வைப்போம். இப்போ நான் கேள்வி வச்சிருக்கிறேன், எத்தனையோ கேள்வி வச்சுக்கிட்டே வரேன், பதில் சொல்லணும் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால். புரியுதா? அடுத்தது இந்த 6வது பாட்டினுடைய முதல் பகுதி ரொம்ப நேரமானபடியினால் நான் முடிக்கிறேன். மறுபடியும் 2வது பகுதியில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். தயவு செய்து உங்களுக்கு இது பிடித்திருக்குமானால் உங்களுடைய ஹிந்து நண்பர்களுக்கு அனுப்புங்க, அவங்க பதில் சொல்லட்டும். அப்புறம் எப்போவுமே சொல்கிறது போல் சொல்லுகிறேன், இந்த கலவையெல்லாம் சொல்கிறது நம்பாது. ஏன்னா யாரும் நம்பலை இவர் சொன்னது. அதனால தான் ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்கலன்னு அவங்களும் சாட்சி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவாகிய மனிதனாக பூமியில் வந்த அந்த தேவாதி தேவன் மனிதர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயர்த்தெழுந்தார். ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று உலக சட்டம் இருக்குது. எல்லா மதத்திலையும் வந்த ஒரு உண்மையான நம்பிக்கை இருக்கு. அதன்படி ரத்தம் சிந்தினார், மரித்தார், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயர்த்தெழுந்தார். அவரை நீங்களா நம்பினா? யாரில் நான் நம்பி இருக்கிறேன், யாரில் நம்புவீர்களோ நம்பினார்களோ, நம்பாதோ நம்புங்கள். நாமும் மரணத்தை விட்டு உயர்த்தெழுந்திருச்சு கடைசி நாட்களில் தேவனுடன் போய் சேர வேண்டும்.
வேறு எந்த வழியும் இல்லை. ராமனும் உயிர்த்தெழுந்திருக்கல, கிருஷ்ணனும் உயிர்த்தெழுந்திருக்கல, முகமதும் உயிர்த்தெழுந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.